பண்ணாதீங்க எனது உயிர் நண்பர்களே. இந்த படத்தின் முழு 3D அனிமேட்டட் ரிவ்யூ விவரம் உள்ளே உள்ளது. தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடன் வாங்க நண்பர்களே. இந்த வீடியோவில் பயணிப்போம், பார்ப்போம். கமான், லெட்ஸ் கம் வித் மீ. நான் அங்கு இருப்பேன், கவலை கொள்ளாதே. நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே பயணிப்பேன். நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைய முயற்சிக்கிறேன். இன்னும் 950 பேர் தேவை. உங்கள் ஒரு கிளிக் எனது கனவை நனவாக்கும்படியாகும். இந்த பயணத்தில் எனக்கு துணையாக இருப்பதற்கு மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Galaxy Vlog. வணக்கம் நண்பர்களே. இந்த மகா அவதார் படத்தோட மினி டீசர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தின் முழுமையான விளக்கம் என்னவென்று முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். அதற்கு முன்பு எனது முதல், பழைய மற்றும் புதிய வியூவர்ஸ், எனது நெஞ்சார்ந்த வியூவர்ஸ் மற்றும் எனது பழைய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் அனைவரையும் மாலையிட்டு பெருமையுடன் வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறேன். உங்களது தங்கமான இருக்கையில் போய் அமருங்கள். வாங்க, இந்த சேனலோட சின்ன இன்ட்ரோ பார்த்துவிட்டு வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வாங்க, இந்த மகா அவதார் படத்தோட ரிவ்யூ முழுமையாக பார்க்கலாம். One channel, Infinite Worlds. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் Galaxy Vlog. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறது சமீபத்திலேயே பேசுபொருளாக இருக்கும் மகாவதார் நரசிம்மர் படம். கதையிலிருந்து அனிமேஷன் வரை எல்லாமே ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள் போகலாம். இந்த கதையின் ரியல் பிளேஸ் எங்க இருக்கு, நீ வாங்க பார்த்துட்டு வந்துருவோமே. இந்த மகாவதார் நரசிம்மர் கதையோட உண்மையிடம் ஆந்திர பிரதேசம் அஹோபிலம் தான். அஹோபிலம் நரசிம்ம அவதாரம் எடுத்த இடம் இது. நல்லமலை காடு, குர்னூல் மாவட்டம், ஆந்திராவில் இருக்கிறது. புராணம் சொல்லும்படி ஹிரண்யகசிபுவை நரசிம்மர் இங்குதான் கொன்றாராம். அஹோபிலத்தில் 9 நரசிம்மர் ஆலயங்கள், நவ நரசிம்மர் இருக்கிறது. உக்கு நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை மடியில் வைத்து கொன்ற இடம். ஜுவாலா நரசிம்மர் தீப்பொறி போல காட்சி கொடுத்த இடம். மாலோல நரசிம்மர் பிரஹ்லாதனுடன் அமைதியாக இருந்த இடம். மற்ற 6 வடிவங்களும் சுற்றிலும் மலைகளில் அருகில் பவளசுவாமி காட்சியளிக்கிறார். அங்கு தேன் போல ஊற்றும் அருவியும் இருக்கு. எப்படி செல்வது? ஹைதராபாத்திலிருந்து சுமார் 340 கிமி, 6 முதல் 7 மணி நேர பயணம். ரயில் குர்னூல் வரை, அங்கிருந்து பஸ் டாக்ஸி. மிக அழகான மலை காடு வழியாக செல்லும் அனுபவம் கிடைக்கும். போய் செய்யக்கூடியவை 9 ஆலயங்களையும் தரிசிக்கலாம். ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். சில இடங்கள் நரசிம்மர் கதையோட ஒரிஜினல் ஸ்பாட் ஃபீலிங் கிடைக்கும். காடு, அருவி, மலை வியூ சூப்பரா இருக்கும். வாங்க இப்போது திரைப்படத்தோட கதைக்குள் போகலாம். சரி, இப்போது மகாவதார் நரசிம்மர் படத்தை ஒரு முழு தமிழ் கதை போல உணர்ச்சியுடன் சினிமா மாதிரி சொல்லுகிறேன். கதை தொடக்கம். ஆழமான இருளால் மூழ்கிய உலகம். அசுரன் ஹிரண்யாக்ஷன் கடலின் அடியில் பூதேவியை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் விஷ்ணு தனது 3வது அவதாரம் வராகம் எடுத்து பெரும் சத்தத்துடன் கடலில் பாய்கிறார். கடலின் அலைகள் வானத்தை தொட்டன. மின்னல் பிளந்தது. அசுரனுடன் நடந்த மாபெரும் போரில் வராகன் பூமியை தனது கொம்பில் தூக்கி மீண்டும் வானத்தில் வைத்து காப்பாற்றுகிறார். அந்த தருணத்தில் அனைவரும் ஜெய்வராஹ் என்று முழங்குகிறார்கள். ஆனால் ஹிரண்யாக்ஷனின் அண்ணன் ஹிரண்யகசிபு தனது தம்பியின் மரணத்தால் கோபத்தில் திளைக்கிறான். அவன் விஷ்ணுவை அழிக்கிறேன், என்னை யாராலும் கொல்ல முடியாது என்று முடிவு செய்கிறான். அகந்தையின் சாபம். ஹிரண்யகசிபு இமயமலைக்கு சென்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுமையான தவம் செய்கிறான். பிரம்மா வந்து ஆசீர்வாதம் தரும்போது அவன் மிக கூர்மையாக கோரிக்கையை வைக்கிறான். மனிதனால் இல்லை, மிருகத்தால் இல்லை, பகலில் இல்லை, இரவில் இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை, ஆயுதத்தால் இல்லை, யாராலும் என்னை கொல்ல முடியாது. பிரம்மா அதை ஏற்று ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவனை அஜயனாக்குகிறது. அவன் அரசாட்சியை கைப்பற்றி எல்லோரையும் நான் தான் கடவுள் என்று வலுக்கட்டாயமாக சொல்ல வைக்கிறான். பிரஹ்லாதனின் பக்தி. அந்த அகந்தைக்காரரின் மகன்தான் பிரஹ்லாதன்.
சிறுவயதிலிருந்தே அவன் விஷ்ணுவின் மீது அளவில்லாத பக்தி கொண்டவன். தந்தை எவ்வளவு மிரட்டினாலும் அவன் ஒரே வார்த்தைதான் சொல்வான். அப்பா, உலகம் முழுவதும் இருக்கும் ஒரே கடவுள் விஷ்ணு மட்டுமே. இதனால் ஹிரண்யகசிபுவின் கோபம் உச்சிக்குச் செல்கிறது. அவன் பலமுறை கொல்ல முயற்சிக்கிறான். விஷப்பாம்புகளை விடுகிறான். காட்டு யானைகளை அனுப்புகிறான். மலையிலிருந்து தள்ளுகிறான். நெருப்பில் வைக்கிறான். ஹோலிகா காட்சி. ஆனால் ஒவ்வொரு முறையும் விஷ்ணு அதிசயமாக காப்பாற்றுகிறார். வாங்க நண்பர்களே, அந்த காட்சியை பார்த்துட்டு உக்ரம் வந்துருவோமே. வீரமஹா விஷ்ணும் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிங்கம் பீஷணம் பாத்திரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம். ஓம் விஷ்ணு பகவான், என்னை காப்பாயாக. அப்பா, இந்த உலகம் முழுக்க விஷ்ணு தான் இருக்காரப்பா. எங்க பார்த்தாலும் மரத்துல, மலையில, நீர்ல எல்லாமே அவங்க வடிவம் தானப்பா. நான் கண்ணால பார்த்தேன். அவர் எங்கும் இருக்காரு. நம்மளை காத்து எப்பவும் புன்னகை செய்றாரு. அப்பா, அவர் இல்லாம இந்த உலகமே இல்லப்பா. ஒரு நாள் அரியணையில் அமர்ந்திருந்த ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனை கேட்கிறான். உன் விஷ்ணு எங்கே இருக்கான்? சொல்லு, எங்கே? பிரஹ்லாதன் அமைதியாகச் சிரித்து தூணை காட்டி சொல்கிறான். இதோ இந்த தூணிலும் இந்த துரும்பிலும் விஷ்ணு பகவானை எங்கும் இருக்கிறார். என்னோடு பயணிக்கிறார். இந்த உலகம் முழுக்க விஷ்ணு தான் இருக்காரப்பா. எங்க பார்த்தாலும் மரத்துல, மலையில, நீர்ல எல்லாமே அவங்க வடிவம் தானப்பா. நான் கண்ணால பார்த்தேன். அவர் எங்கும் இருக்காரு. நம்மளை காத்து எப்பவும் புன்னகை செய்றாரு. அப்பா, அவர் இல்லாம இந்த உலகமே இல்லப்பா. எங்கும் இருக்கிறார் அப்பா, இந்த தூணிலும். கோபத்தில் ஹிரண்யகசிபு தனது கத்தியை எடுத்து தூணை அடிக்கிறான். அந்த ஒரு தருணத்தில் முழு அரண்மனை அதிர்ந்தது. மின்னல் பிளந்தது. தூண் சிதறியது. அதிலிருந்து வெளிவந்தார் நரசிம்மர். பாதி மனிதன், பாதி சிங்கம். தீப்பொறி போல மின்னும் கண்கள், பரந்த மார்பு, கர்ஜிக்கும் குரல். கர்ஜிக்கும் குரல். அவர் குரல் கேட்டு வானமே நடுங்கியது. அழிவின் தருணம். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை பிடித்து அரண்மனை வாசலில் இழுத்துச் செல்கிறார். அது பகலும் இல்லை, இரவும் இல்லை, சாயங்காலம். அது உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை, வாசற்படி. அவர் ஆயுதத்தால் இல்லை, தனது நகங்களால். அவர் ஹிரண்யகசிபுவை தனது மடியில் வைத்து கடும் கர்ஜனையுடன் மார்பை கிழிக்கிறார். அந்த குரல் கேட்டு அசுரர்களின் உயிரே பறந்தது. அமைதியின் திரும்புதல். பிரஹ்லாதன் கண்ணீர் மல்க பயத்துடனும் பக்தியுடனும் நரசிம்மரின் காலில் விழுகிறான். நரசிம்மர் கோபத்திலிருந்து மெதுவாக அமைதியடைந்து அந்த சிறுவனை ஆசீர்வாதம் செய்கிறார். பிறகு அச்சிறுவனிடம் நரசிம்மர் என்ன கூறினார் என்று பார்ப்போமே. உலகில் உள்ள என் பக்தனுக்கு சிறிய ஒரு பிரச்சனை என்றாலும் அவ்விடத்தில் அடுத்த நொடியே நான் அங்கு இருப்பேன். கவலை கொள்ளாதே, நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன். உன் கூடவே பயணிப்பேன். அரசாட்சியில் தர்மம் மீண்டும் நிலை கொள்ளுகிறது. கதையின் பொருள், அகந்தை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது அழிவதற்கே உருவானது. பக்தி, தர்மம், நம்பிக்கை எப்போதும் வெற்றி பெறும். திரையரங்கு அனுபவம். நட்பு கலந்த சினிமா உணர்வு. பின்னணி திரை மெதுவாக இருளில் மூழ்குது. ப்ரொஜெக்டர் ஓசை. தியேட்டர்ல ஆடியன்ஸ். அமைதி. நண்பர்களே, திரை கருப்பாகி அந்த தங்க நிற ஒளி பறக்கும்போது என் இதயம் ஒரு தட்டுப்பட்டு போன மாதிரி இருந்தது. மகாவதார் நரசிம்ஹா, அந்த அரைக்கார அரைச்சிங்க உருவம் திரையில் சிறகடிக்கும் போது யார் இந்த கதையை கற்பனையோடும் பக்தியோடும் உயிரோட்டமாய் கொண்டு வந்தாரோ அவருக்கு கோடான கோடி என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க, இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படம் பெரியவர்கள் மற்றும் சிறுவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்கு தோராயமாக 9.1 IMDb ரேட்டிங் கிடைத்துள்ளது. இயக்குனர், எழுத்தாளர், திரைப்பட தொகுப்பாளர் அஸ்வின் குமார். கதை, திரைக்கதை அஸ்வின் குமார். ஜெயபூர்ணா டஸ், ருத்ரா பிரதாப். கோஷ் ரத்தின் மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இந்த மகா அவதார் நரசிம்மா படத்தின் இசையமைப்பாளர் சாம் சி எஸ். அவரின் துள்ளலான இசை இந்த உலகையே அதிர வைக்கிறது. சிங்கக்குரல் போல முழங்கும் இசை தாளங்கள்
இதய துடிப்பை வேகப்படுத்தும் இசை ஓசைகள் திரையின் ஒவ்வொரு காட்சிக்கும் உயிரோட்டம் கொடுக்கிறது சாம் சி எஸ் இன் இசை. அதுதான் சாம் சி எஸ். பக்தியின் ஆழம் பிளஸ் அதிரடியின் மின்னல் ஒரே அலைபாய்ச்சல் போல காதுகளில் மோதுகிறது. அதிரடி, உணர்ச்சி, இனிமை மூன்றையும் ஒரே கலவையாக்கி அரங்கமே குலுங்கச் செய்கிறார். பெயர் ஒன்று, சக்தி 1000. ஷாம்ஷி எஸ். இசை இல்ல, சக்தி. அது ஷாம்சி எஸ். தயாரிப்பாளர்கள் ஷில்பா தாவன், குஷால் டெசாய், சைட்டானியா டெசாய். வெளியீடு ஹாம்பேல ஃபிலிம்ஸ். அந்த நார்சிம்ஹா பில்லர் சீன் வந்த உடனே தியேட்டர் முழுக்க ஊ என ஒரு அதிர்ச்சி ஒலி. அந்த பாதி மனிதன் பாதி சிங்கன் உருவம் வரும் தருணம். ஸ்கிரீன்ல வெளிச்சம் மின்ன மியூசிக் பல்ஸை தூக்கி எறியுது. கையில் இருந்த பாப்கார்னை கூட மறந்துட்டேன். செலவு திட்டம் மற்றும் பார்வை. பட்ஜெட் 40 கோடி, உழைப்பு 4.5 வருடம். ஏன் அனிமேஷன் யூஸ் பண்ணி இருக்காங்க பார்ப்போம். மைட்லாஜிக்கல் கிராண்ட் ஷேர் 100% கிரியேட்டிவா உருவாக்க. தெய்வ உருவ போற்றாயால் பியூரிட்டி காப்பாற்ற. வெற்றி மற்றும் எதிர்காலம். வெளியீடு ஜூலை 25, 15 நாளில் உலகளவில் 150 கோடி வசூல். இதுதான் மகாவதார் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தொடக்கம். அடுத்து பரசுரம் 2027, ரகுநண்டன் 2029, கல்கி 2 பாகங்கள் 2035 இருந்து 7. இதுதான் கற்பனை, உழைப்பு, பக்தி, விஷுவல்ஸ் எல்லாம் கலந்து உருவான மகாவதார் நரசிம்ஹா. அடுத்த விஷ்ணு அவதாரங்களும் பெரிய மித்தாலஜிக்கல் யூனிவர்ஸா நம்மளை சந்திக்க ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க. ஒரு விரல் புரட்சியே செய்யுங்கள். ஒரு வினாடி எனக்காக ஒதுக்குங்கள். அன்பார்ந்த நண்பர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த 3D அனிமேட்டட் வீடியோ பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் அனைத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்யுங்கள். நான் எந்த சோஷியல் மீடியாவிலும் இல்லை, ஏன்னா நீங்கள் தான் எனது சோஷியல் மீடியாவே. எனக்காக ஒரு வினாடி, ஒரு விரல் புரட்சி செய்யுங்கள். உங்களது ஒரு வினாடியை எனக்கு தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐ ஹோப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங் மீ. கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், Subscribe, click the bell icon, like, comment, share. Keep supporting my channel. என் பணியை நீங்கள் விரும்பினால் ஒரு வினாடி நேரம் எடுத்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய அர்த்தம் தருகிறது. நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைய முயற்சிக்கிறேன். இன்னும் 950 பேர் தேவை. உங்கள் ஒரு கிளிக் எனது கனவை நனவாக்கும்படியாகும். இந்த பயணத்தில் எனக்கு துணையாக இருப்பதற்கு மனமார்ந்த நன்றி. If you like my work, please take just 1 second to subscribe. Your support means the world to me. I'm on my way to reaching 1000 subscribers and I still need 950 more. Your one click can help me get there. Thank you so much for being part of this journey.